சமீபத்தில் சென்னைக்கு அடுத்த வண்டலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரம்மாண்டமான மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பேச்சை கேட்கறதுக்காக வழக்கத்தை விட அதிக எண்ணிக்கையில் தொண்டர்கள் குவிஞ்சிருந்தாங்க. அங்கே அவர் பேசினதிலிருந்து ஒரு பகுதியை முதல்ல கேட்கலாம். அன்புமணி ஆகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காப்பேன். தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். மக்களின் அடிப்படை உரிமைகளான கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகளாக்குவேன். நீர்வளத்தை பெருக்கி நவீன தொழில்நுட்பங்களுடன் வேளாண் புரட்சி செய்வேன். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தன்மானத்தோடு கண்ணியமாக வாழ வழி செய்வேன். வாருங்கள், இணைவோம், புதியதோர் தமிழம் செய்வோம். இங்கே எழுச்சியோடு, ஆர்வத்தோடு, வீரத்தோடு, நம்பிக்கையோடு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த வைராக்கியத்தோடு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். வரலாறு படைக்கின்ற இந்த மாநாடு, ஆம், இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியது கிடையாது. இதுதான் முதல் முறை. ஆம், இங்கே வந்த இளைஞர்கள் அவர்களாகவே வந்தவர்கள். பாசத்தால், நட்பால், அன்பால், நம்பிக்கையோடு அவர்களாக வந்த கூட்டம் இது. இது கூட்டிய கூட்டம் கிடையாது. மாற்றத்திற்கான கூட்டம் இது, முன்னேற்றத்திற்கான கூட்டம் இது. நானும் கஷ்டப்பட்டு பார்க்கிறேன். எங்கேயாவது ஒரு வெள்ளமுடி, தலையில வெள்ளமுடி தெரியுதான்னு பார்க்கிறேன். ஒன்றும் காணும். மேடையில தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மற்ற கட்சிகளுக்கு நான் சவால் விடுகின்றேன். இத்தனை இளைஞர்களை நீங்கள் கூட்டுங்கள், பார்க்கலாம். முடியாது. காரணம், மற்ற கட்சிகள் எல்லாம் முடிந்த கட்சிகள், முடிந்து விட்டது, அவர்கள் காலம் முடிந்து விட்டது. ஆனால் நம் கட்சி மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டிலே எங்களுக்கு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு புதுமை வேண்டும், எங்களுக்கு வித்தியாசம் வேண்டும், எங்களுக்கு புது திட்டங்கள் வேண்டும் என்று நம்பிக்கையோடு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். அத்துணை மக்களும் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணிக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதை நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த நான் சொல்லவில்லை, உண்மையை நான் சொல்லுகின்றேன். காரணம், இன்றிடம் கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி. இந்தியாவிலே 14 ஆண்டு காலமாக வரைவு நிதிநிலை அறிக்கை, ஷேடோ பட்ஜெட் போட்ட எந்த கட்சியும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி தவிர. 7 ஆண்டு காலமாக வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையை நாங்கள் போட்டிருக்கின்றோம். இதுவரை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக 25 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமலே தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நாங்கள் கேட்கின்றோம். 50 ஆண்டு திமுக, அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள், அவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். You have given them an opportunity. They have failed miserably. நாங்கள் கேட்பதெல்லாம் 5 ஆண்டு எங்களுக்கு கொடுத்து பாருங்கள்.
அதிகமா எனக்கு வேண்டாம். 5 ஆண்டு காலம் இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுங்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலம் செய்யாததை இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்பான். அது மட்டுமல்ல, நம் ஆட்சி 5 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நான் திட்டமிடுவேன். அடுத்த தலைமுறைக்கும் நான் திட்டமிடுவேன். எங்களால் முடியும். இன்னும் சொல்ல போனால் எங்களால் மட்டும் தான் முடியும். இது வேற யாராலும் முடியாது. இது நான் ஆணவத்தில் நான் பேசவில்லை, நம்பிக்கையில் நான் பேசுகின்றேன். என்னால் முடியும், உறுதியாக முடியும். அடுத்ததா அதே பிரம்மாண்ட மேடையில பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பேசினதை கேட்கலாம். மாற்றம், முன்னேற்றம், இந்த 2 வார்த்தைகளுக்குத்தான் என்ன மாதிரி சக்தி இருக்கிறது என்பது இப்பொழுதுதான் புரிகிறது. இந்த 2 வார்த்தைகளை உச்சரிக்காதவர்களே இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாற்றம், முன்னேற்றம், மாற்றம், முன்னேற்றம், மாற்றம். மாற்றத்தை மக்களே தாருங்கள், முன்னேற்றத்தை நான் தருகிறேன். முன்னேற்றத்தை எந்த வடிவத்திலே, எந்த ரூபத்திலே, எப்படியெல்லாம் நான் தருவேன். எல்லா துறையும் பின்தங்கி இருக்கிற நிலையிலே இதையெல்லாம் நான் எப்படி தருவேன் என்று காணொளி நிகழ்ச்சியாக பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், இதையெல்லாம் நடந்து கொண்டே இன்றைக்கு மிக அற்புதமாக இன்றைக்கு சொல்லி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளரை இன்றைக்கு நேரலையில் பார்க்கின்ற மக்கள் நிச்சயம் பாராட்டுவார்கள். இந்த பிள்ளைக்கு கட்டாயம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பேச ஆரம்பித்திருப்பார்கள். நாளையும் பேசுவார்கள், தொடர்ந்து பேசுவார்கள், ஓட்டு போடுகின்ற நாள் வரை பேசுவார்கள். மாங்கனிக்கு ஓட்டு போட்டு விட்டேன், மாம்பழத்துக்குத்தான் நான் ஓட்டு போட்டேன், நீ யாருக்கு ஓட்டு போட்டாய், நீ யாருக்கு ஓட்டு போட்டாய், நானும் மாம்பழம்தான், நானும் மாம்பழம்தான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாற்றம் தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு என்று பல்வேறு சிறப்புகள், பெருமைகள் உண்டு. இந்தியாவிற்கு நல்ல பல தலைவர்களை கொடுத்தது தமிழ்நாடு. இந்தியாவிற்கே வழிகாட்டிய தலைவர்களை பெற்றது தமிழ்நாடு. அந்த வரிசையிலே உத்தமர் ஓ.பி. ராமசாமி ரெட்டியார், கர்ம வீரர் காமராசர், மூதறிஞர் ராஜாஜி, ஆர்வி என்று சொல்லப்படுகின்ற ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம், கடைசியாக மறைந்த அப்துல் கலாம், இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண் தமிழ்நாட்டிலே இந்தியாவுக்கு வழிகாட்டிய தலைவர்கள். ஆனால் இன்று 100 கோடி அபராதம், 4 ஆண்டு சிறை, சர்க்காரியா கமிஷன், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், இதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை. இதையெல்லாம் இங்கே பேசியவர்கள், எனக்கு முன்னால் பேசியவர்கள் அலசி ஆராய்ந்து விட்டார்கள். அதனாலே நான் கோடிட்டு சொன்னேன், அவர்கள் யார் என்பது உங்களுக்கு புரியும். ஆக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த தலைவர்கள் இவர்கள். நான் சொன்ன இவர்கள் சிறுமை சேர்த்த தலைவர்கள். இதை நான் மாற்றி காட்டுவேன், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று காரண காரியங்களோடு அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்.